ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. நன்றாக குருவாழ்க, குருவே துணை. பரபிரம்ம ருத்ர காயத்ரி ஞானசலத்த நண்பர்களுக்கு வணக்கங்களும் வாழ்த்துக்களும். சிம்ம லக்ன அன்பர்களுக்காக 10 நாட்களுக்கான பதிவு. ஜூலை 1ஆம் தேதி முதல் ஜூலை 10ஆம் தேதி வரை உள்ள அந்த 10 நாட்களில் நம்முடைய லக்னத்திற்கு சந்திரன் எந்த வீட்டில் இருக்காரு, என்ன நட்சத்திரத்தில் இருக்காரு, அந்த நட்சத்திராதிபதி என்ன பாவ தொடர்புகளை வச்சிருக்காரு, அதை வைத்து நமக்கு பலாபலன்களை பொது பலன்களாக நம்ம பார்க்க இருக்கோம். நம்முடைய ஜனன ஜாதகத்தில் 9 கிரகங்களுக்குமே ஒரு ஆதிக்க பலம் கொடுக்கும். அதாவது ஒரு கிரகம் நமக்கு தொழிலை கொடுக்கும், ஒரு கிரகம் உறவை கொடுக்கும். இதெல்லாம் அந்த உபநட்சத்திரங்கள்ங்கிற வரிசையில் நம்ம ஜாதகத்தை கணித்து கண்டுபிடிச்சிக்கிட்டோம்னா இந்த பலன்களை எல்லாம் பார்க்கறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ ஜூலை 1ஆம் தேதி திங்கட்கிழமை பரணி நட்சத்திரம் 9ஆம் இடத்துல மேஷ ராசியில் சந்திரன் சுக்கிரனுடைய நட்சத்திரத்தில் பயணிக்கிற அதே வேளையில் செவ்வாய் கிரகமும் அதே நட்சத்திரத்தில் அங்கே இருக்கிறதுனால செவ்வாயும் சந்திரனும் சேர்க்கை பெறுகிறார்கள். பாக்கியஸ்தானம் என்பது ஆன்மீகம், தந்தை வர்க்கம், பூர்வீகம், உயர்கல்வி, ஆராய்ச்சி கல்வி மற்றும் கமிஷன் துறை, புது நபர் பழக்க வழக்கங்கள், பாரம்பரியமிக்க இறையருள், இது எல்லாத்தையுமே கொடுக்கக்கூடிய இடம். அந்த இடத்துல சந்திரன் போகிறதும் செவ்வாயோட சேர்றதும் நன்மை தான். அந்த பரணி நட்சத்திரத்துக்கு அதிபதியான சுக்கிரன் நமக்கு லாபஸ்தானத்தில் இருக்காரு. குருவோட நட்சத்திரத்தில் உட்கார்ந்து குரு 10ஆம் இடத்துல இருக்கிறதுனால இன்னைக்கு தொழில் பலம் மிகுந்து அங்கீகாரம் நமக்கு தரக்கூடிய வகையில் அமையும். சிறப்பான நாள். மறுநாள் ஜூலை 2ஆம் தேதி கார்த்திகை நட்சத்திரம் மேசராசியில் ஒரு பாதம் நண்பகல் 11:10 மணி வரைக்கும் இருக்கும். அதுக்கப்புறம் ரிஷபராசியில் கார்த்திகை நட்சத்திரமாக சந்திரன் பயணிப்பார். கார்த்திகை என்பது சூரியனுடைய நட்சத்திரம். சூரியன் திருவாதிரை நட்சத்திரமான 11ஆம் இடத்துல உள்ள மிதுன ராசியில் பயணிக்கிறார். ராகு நமக்கு 8ஆம் வீட்டில் இருக்கிறதுனால இந்த 8ஆம் வீட்டுக்கு உண்டான ராகுவனுடைய அவஸ்தையை சூரியன் கொடுக்குறார் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் அர்த்தம் பண்ணிக்கணும். அதனால் இன்னைக்கு புது முயற்சிகள் தவிர்த்துக்கிட்டு ரொட்டீன் ஒர்க்கை மட்டும் பாருங்கள். ஏதாவது நம்ம பண்ணுற வேலைகளில் சில தவறுகள், சில சங்கடங்கள், தடைகள், காலதாமதங்கள், தோல்விகள், இதுக்கெல்லாம் காரணம் இருந்தால் இந்த ராகு தான். நம்ம ஜனன ஜாதகத்தில் திசாபுத்தி அந்தரம் நல்லா இருந்து ராகுவும் நல்ல நிலைமையில் இருந்ததுன்னா பெருசாக பாதிக்காது. ராகு நம்ம ஜனன ஜாதகத்தில் கெட்டவராக இருந்தால் இன்னைக்கு ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். மறுநாள் ஜூலை 3ஆம் தேதி ரோஹிணி நட்சத்திரம். சந்திரனுடைய நட்சத்திரத்திலே பயணிக்கிறாரு. சுப செலவுகள் கொடுப்பாரு. குருவும் ரோகிணி நட்சத்திரத்தில் இருக்கிறனால குரு சந்திர யோகம் அப்படின்றது இன்னைக்கு வேலை செய்யும். அதனால் ஒரு கௌரவம் கிடைக்கும், ஆன்மீகத்தில் பலம் கிடைக்கும், குழந்தைகள் வழி ஆதாயம், பெருமைகள், நம்முடைய தொழில் பலம் எல்லாமே சிறப்பாக இருக்கும். அதனால் நல்ல நாள். ஜூலை 4ஆம் தேதி வியாழக்கிழமை மிருகசிரீஷ நட்சத்திரம். ரிஷபராசியில் 2 பாதம், மிதுன ராசியில் 2 பாதம். செவ்வாயினுடைய நட்சத்திரம் தான் மிருகசிரீஷ நட்சத்திரம். அப்போ முதல் 2 பாதங்கள் மதியம் 3:57 வரைக்கும் ரிஷபராசி பலனாக சந்திரன் வழங்குவார். செவ்வாய் நமக்கு பாக்கியஸ்தானத்தில் சுக்கரனுடைய நட்சத்திரத்தில் உட்காந்து சுக்கரன் லாபஸ்தானத்தில் இருக்கிறது ஒரு சிறப்பு. அதனால் இன்னைக்கு பெருமைகளும் புகழும் வளர்ச்சியும் உறவுகளால் ஆதாயமும் அந்யோன்யமும் நன்றாக பலப்படும். அதனால் நல்ல நாளாக எடுத்துக்கலாம். அது மிதுன ராசிக்கு வந்த பிறகும் கூட அது சிறப்பாகவே செயல்படும். ஜூலை 5ஆம் தேதி வெள்ளிக்கிழமை திருவாதிரை நட்சத்திரம். மிதுன ராசியில் சந்திரன் ராகு மாதிரி பயணிக்கிறதுனால ஏற்கனவே சூரியனும் அங்கே திருவாதிரையில் போயிட்டுருக்காரு. அதனால் நம்முடைய பேச்சு, கையிருப்பு, பணம், இதில் செலவு பண்ணுறது, கொடுக்கல் வாங்கல், இதெல்லாம் 8ல் இருக்கிற ராகு மாதிரி வேலை பார்க்குது. அப்படிங்கிறதுனால இன்றைக்கும் பேச்சுவார்த்தைகளில் எச்சரிக்கையாக இருக்கணும். புது முயற்சிகளில் ஈடுபடக்கூடாது. கவனத்தோடு இருந்தால் நமக்கு அவமானங்கள், டீக்ரேட் ஆகிறது, நமக்கு தோல்விகள், தாமதங்கள் ஏற்படாது.
ஜூலை 6ஆம் தேதி சனிக்கிழமை புனர்பூசம் நட்சத்திரம். சந்திரன் குருனுடைய நட்சத்திரத்துல பயணிக்கிறார். குரு நமக்கு 10ஆம் வீட்டில் சந்திரனுடைய நட்சத்திரத்துல பயணிக்கிறார். குருச்சந்திர பரிவர்த்தனை என்பது ஒரு சிறப்பு தான். அதனால தொழில் பலம், கௌரவம், வளர்ச்சிகள் நன்றாக இருக்கக்கூடிய நல்ல நாளாக அமையும். ஜூலை 7ஆம் தேதி பூச நட்சத்திரம். கடகராசியில நமக்கு 12ஆம் இடத்துல சனியினுடைய நட்சத்திரத்துல சந்திரன் பயணிக்கிறார். இன்னைக்கு புதிய மனிதர்கள் சந்திப்பு, கணவன் மனைவி உறவு பலப்படுதல், பார்ட்னர்ஸ் சம்பந்தப்பட்ட நன்மைகள், கஸ்டமர் சார்ந்த நன்மைகள், இதெல்லாமே நல்லா இருக்கும். வளர்ச்சிகள் நன்றாக இருக்கும். மறுநாள் ஜூலை 8ஆம் தேதி ஆயில்ய நட்சத்திரம். சந்திரன் புதனுடைய நட்சத்திரத்துல 12ஆம் இடத்துல பயணிக்கிறார். கம்யூனிகேஷன், புதிய இடத்துக்கு இடம் மாறுறதுக்கு, வேலைக்கு, அடுத்த வேலைக்கு பயணிக்கிறது, இதுக்கெல்லாம் சாதகமாக இருக்கும். ஏன்னா புதன் அதே கடகராசியில பூச நட்சத்திரத்தில் தான் இருக்காரு. அப்ப அது 7ஆம் பாவத்தை இயக்குறார். சனி 7ஆம் பாவத்தில் இருக்கார். அதனால முயற்சிகள் பலிதமாகக்கூடிய நல்ல நாளாக வச்சுப்போம். வேலையில் நல்லா இருக்கும். ஜூலை 9ஆம் தேதி மக நட்சத்திரம் காலையில் 7:52க்கு தொடங்குகிறது. சிம்மராசிக்கு சந்திரன் மாறிவிடுகிறார். கேதுவை போல செயல்படுகிறார். கேது நம்ம லக்னத்துக்கு 2ஆம் வீட்டில் இருக்கு. சந்திரன் லக்னத்திலேயே உட்காந்துருச்சு. அதனால இன்னைக்கு பண ஈடுபாடு நிறைந்த நாளாக இருக்கும். தொழில் பலம் மேம்படும். கருவிகள் கையாளுறது இதில் எல்லாம் வளர்ச்சி நிலை காணப்படும். அதனால் உங்களுடைய பேச்சுக்கு ஒரு ஆதாயம் இருக்கும். தொழிலையும் உத்தியோகத்திலையும் நல்ல அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய நல்ல நாள். மறுநாள் ஜூலை 10ஆம் தேதி பூர நட்சத்திரம். சிம்ம லக்னத்திலேயே சந்திரன் பூர நட்சத்திரமான சுக்கரனுடைய நட்சத்திரத்தில் பயணிக்கிறார். சுக்கரன் 12ஆம் இடத்துல பூச நட்சத்திரத்தில் பயணித்தாலும் கூட அந்த சனி பகவான் நமக்கு 7ஆம் வீட்டில் இருக்கிறதுனால உறவுகளால் நன்மைகள், குழந்தைகளால் நன்மைகள், சுப காரியங்கள் நடத்துறது, திருமண காரியங்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், இதுக்கெல்லாம் சிறப்பை கொடுக்கும். அதனால் இது உறவுகள் சார்ந்தும் தொழில் சார்ந்தும் நல்ல நன்மைகளை கொடுக்கக்கூடிய நல்ல நாளாக இது அமைகிறது. அப்போ இந்த 10 நாட்களில் 10 விதமாக நம்ம சந்திரனுடைய பயணத்தை பார்த்தோம். பேசிக்கலாக நம்ம லக்னாதிபதிங்கிறவர் சூரியன். அவர் திருவாதிரை நட்சத்திரத்தில் கிட்டத்தட்ட 5ஆம் தேதி வரைக்கும் பயணிக்கிறார். லக்ன 1ஆம் தேதியிலிருந்து 5ஆம் தேதி வரைக்கும் அந்த ராகு நட்சத்திரத்தில் நம்ம லக்னாதிபதி பயணிக்கிறார். அப்படிங்கிறது ஒரு மனதில் கொள்ள வேண்டிய விஷயம். அது ஏன் அப்படின்னா, அது திருவாதிரைங்கிறது ராகு போல சூரியன் பலன் கொடுக்காரு. ராகு நமக்கு 8ல் இருக்காரு. அதனால நம்மளுடைய முயற்சிகளில் பிரச்சனைகள் ஏற்படும், தடைகள் ஏற்படும், தோல்விகள் ஏற்படும், அல்லது கஷ்ட நஷ்டங்களுக்கு உண்டான இடம் 8ங்கிறத நம்ம மைண்டில் வச்சுக்கிட்டு அந்த 6 நாட்களை பார்த்துட்டு 6ஆம் தேதிக்கு மேலே இந்த ராகுனுடைய தொடர்புகள் பெருசாக எதுவும் இல்லை. அதனால் ப்ராப்ளம் இருக்காது அப்படின்னு சொல்லி நிறைவு செய்கிறேன். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொண்டு பலன் பெறுங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். உங்கள் JMS. நன்றி, வணக்கம்.